கம்பர் மண்டபத்துக்கு சென்று அங்கு கம்பராமாயண பாராயணத்தை எல்லாம் கேட்கிறார். ப்ரொஃபஸர் வெங்கட கிருஷ்ணன், கம்பராமாயணம் அரங்கேறியது இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் திருப்பதியில் தான் இல்லையா? ஆமாம். அதாவது ஸ்ரீரங்கம் என்பது மிகவும் தொன்மை காலத்திலேயே மிகவும் சிறப்பாக இருந்தது, தமிழ் இலக்கியங்களிலெல்லாம் குறிப்பிடப்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்டினேன். அது மட்டுமல்லாமல் சிலப்பதிகாரத்திலே கூட காடுகான் காதையிலே திருவரங்கத்தை பற்றி மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீலமேகம் நெடும்பொன் குன்றத்து பால் விரித்து அகலாது படிந்தது போல 1000 விரித்தெழு தலையுடை அருந்திரல் பாயல் பள்ளி பலர் தொழுது ஏத்த விரிதரை காவிரி வியன்பெருந்துருத்தி திரு அமர்மார்வன் கிடந்த வண்ணமும் என்று திருவமர்மார்வன் கிடந்த வண்ணம் திருவரங்கத்திலே என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு இடத்திலே போய் தன்னுடைய அந்த ராமாவதாரம் என்ற ராமகாதை, அதாவது ராமாயணத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று கம்பர் எண்ணம் கொண்டு அவர் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வருகிறார். அவர் கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் என்று சொல்லப்படுகிறது. அது கும்பகோணம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர் அல்லவா. அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்துக்கு வந்து இங்கே பல பேருடைய அனுமதியை பெற்று இங்கே அவர் வந்து அந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்ற முயற்சி செய்கிறார். அதிலே கூட இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அங்கே அவர் ராமாயணத்தை அரங்கேற்ற போவதற்கு முன்னாலே பெருமாள் கேட்டாராம், அது கூட நம் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தோடு கேட்ப என்று, நீர் ராமாயணத்தை இங்கே அரங்கேற்ற வேண்டுமானால் நம்மாழ்வாரை பாடியிருக்க வேண்டுமே என்று நம்பெருமாளே கம்பரை கேட்டதாகவும், அதனால் கம்பர் நம்மாழ்வாரை துதித்து சடகோபர் அந்தாதி என்று ஒரு நூலை இயற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அந்த சடகோபர் அந்தாதி என்கிற நூல் நமக்கு கிடைக்கிறது. அது 100 பாட்டுக்களை கொண்டது, முழுவதும் நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறது. அதற்கு பிறகு கம்பர் இந்த தம்முடைய ராமாயணத்தை இங்கே தாயார் சந்நிதி முன்பு இருக்கக்கூடிய மண்டபத்திலே அங்கே அரங்கேற்றினார் என்று அது சொல்லப்படுகிறது. அது கம்பர் மண்டபம் என்றே இன்றைக்கும் வழங்கப்பெறுகிறது. இது வைணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட இருந்து அதை நடத்தி கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த காலத்திலே தான் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ராமானுஜருக்கும் முற்பட்டவரான நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியருடைய காலத்திலே நடந்ததாக சிலர் கூறுகிறார்கள். நாதமுனிகள் காலம் என்றால் அது 9ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்ல வேண்டும், அப்படி சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் அல்ல, ராமானுஜருடைய காலத்திற்கு பிற்பட்டவரான அவருடைய நேர்காலத்திலே இருந்தவரான பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியருடைய காலத்திலே தான் இது நிகழ்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படி கொண்டால் அது 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு என்று கம்பருடைய காலம் ஏற்படுகிறது. எப்படி இருந்தாலும் வைணவ ஆச்சாரியர்களிடத்திலே அவர் அடிபணிந்து அவர்களுடைய முன்னிலையிலே தான் இந்த கம்பராமாயணத்தை இங்கே அரங்கேற்றி இருக்கிறார் என்று அது வரலாறு மிகவும் தெளிவாகவே சொல்லப்படுகிறது. கம்பராமாயணத்திலே கூட வைணவ ஆச்சாரியர்கள் கூறிய கருத்துக்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன என்று பெரியோர்கள் எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கம்பராமாயண அரங்கேற்றம் இங்கே நடைபெற்றது என்பது இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சிறப்புகளிலே மேலும் ஒரு சிறப்பை சேர்க்கிறது என்று நாம் ஒன் மோர் ஃபெதர் இன் த கேப் என்றுவார்கள். அதுபோல் இங்கே இன்னும் சிறப்பு சேரும்படியாக அது கம்பருக்கும் பெருமையை அளித்தது, திருவரங்கத்திற்கும் பெருமை அளித்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கம்பராமாயணம் அரங்கேறிய இந்த இடத்திலே இருந்து கொண்டு கம்பராமாயணத்திலிருந்து சில பாடல்களையும் இப்பொழுது பிரதம மந்திரி கேட்கப் போகிறார் என்று நாம் அறிகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.